செய்திகள் தொடர்கின்றன. திருவனந்தபுரம் அருள்மிகு பத்மநாப சுவாமி கோவிலில் தங்க பொற்குவியல்கள் கிடைத்ததைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையை காண சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் வரத் தொடங்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைமை இடமாக செயல்பட்டு வந்த பத்மநாபபுரம் அரண்மனை உள்ளது. இங்குள்ள பத்மநாபபுரம் அரண்மனைக்கும் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் இடையே சுரங்கப்பாதை உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள், தங்க ஆபரணங்கள், சுவாமி அலங்கார பொருட்கள் கிடைத்தன. இதையடுத்து கன்னியாகுமரி பத்மநாபபுரம் அரண்மனையை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். வால்பாறையிலேருந்து வந்திருக்கேங்க. நான் இங்குள்ள மன்னர்களோட வாழ்க்கை முறை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இவங்களோட அந்த மூலிகையிலான மரக்கட்டில் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். நான் அடுத்து கேரளா இதுக்கு இங்கிருந்து சுரங்க பாதையெல்லாம் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கேங்க. நான் இதனிடையே பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள 6வது ரகசிய அறையை திறக்கக்கூடாது என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தை நாட மன்னர் குடும்பம் முடிவு செய்துள்ளது. ஊட்டியில் தித்திக்கும் சாக்லேட் கண்காட்சி தொடங்கியுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த கண்காட்சி உதகை தாவரவியல் பூங்கா அருகே அமைக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் தற்போது தொடங்கியுள்ள 2வது சீசனை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் இந்த சாக்லேட் கண்காட்சியை ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். சுமார் 100 கிலோ சாக்லேட்டை கண்டு காந்தி, நேரு போன்ற தேச தலைவர்களின் உருவங்களும் குழந்தைகளை கவரக்கூடிய பொம்மைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 50க்கும் மேற்பட்ட விதவிதமான சாக்லேட்டுகள் இந்த கண்காட்சியை அலங்கரிக்கின்றன. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை ஆதம்பாக்கத்தில் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சி வடக்கு மாவட்ட மகளிரணி சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக அவைத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பண்டுட்டி ராமச்சந்திரன், காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல தென் சென்னை மாவட்ட தேமுதிக இளைஞரணி சார்பில் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு இதய அறுவை சிகிச்சை மற்றும் கண் சிகிச்சை முகாம் சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்றது. இளைஞரணி மாவட்ட செயலாளர் காளிசரண் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி, தென்சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் புதிய பேருந்து வழித்தட வசதியை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் தொடங்கி வைத்தார். அந்த பேருந்தில் MLA மைக்கேல் ராயப்பன் பயணிகளுடன் சேர்ந்து சமூக ரங்கபுரம் என்ற கிராமம் வரை பயணம் செய்தார். திருச்செங்கோட்டில் தேமுதிக சார்பில் நகர ஒன்றிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அழகுமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு அம்மன் கோவில்களிலும் ஆடி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கொருக்குப்பேட்டை அண்ணாநகர் பெரியார் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அழகு முத்துமாரியம்மன் கோவிலில் 45ஆம் ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தி காவடி எடுத்து வந்தும் அம்மனுக்கு பக்தி பரவசத்துடன் வேண்டுதலை நிறைவேற்றினர். இதேபோல் குடியாத்தத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு 7 சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மணப்பாறை அருகே தந்தையை வளர்ப்பு மகனே அரிவாளால் வெட்டி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே உறவுகள் சிதைவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள களத்துப்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி அழகர். இவருக்கு குழந்தை இல்லாததால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் ராசுக்குட்டி என்ற ஆதரவற்ற குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார். அதன் பின்னர் அவருக்கு செந்தில்குமார் என்ற மகனும் பிறந்து தற்போது வளர்ந்து ஆளாகியுள்ளனர். மகன்கள் இருவரையுமே அழகர் பாசத்துடன் வளர்த்து வந்தார். ஆனால் வளர்ப்பு மகன் ராசுக்குட்டி தந்தையின் பேச்சை கேளாமல் பொறுப்பற்று திரிந்து வந்தார். இந்நிலையில் அழகர் கட்டியுள்ள புது வீட்டில் வசிக்க ராசுக்குட்டி வந்தார். தந்தை அதற்கு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து ஆவேசமடைந்த வளர்ப்பு மகன் ராசுக்குட்டி தனது தந்தையை அழகரை அரிவாளால் வெட்டினார். இதில் அழகர் பரிதாபமாக உயிரிழந்தார். தந்தையை வளர்ப்பு மகனை வெட்டிக் கொன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடியில் குடிதண்ணீர் குழாயில் 1 அடி நீளமுள்ள புழுவும் சேர்ந்து வந்ததால் பொதுமக்கள் அச்சமும் பீதியும் அடைந்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 22வது வார்டு பகுதியில் இன்று காலையில் குழாயில் தண்ணீர் பிடிக்க திரளான பெண்கள் சென்றனர். அப்போது குடிநீருடன் ஒரு அடி நீளமுள்ள புழுவும் வந்ததால் பெண்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். குடிநீரை பயன்படுத்த அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி பிடிக்கும் போது எங்களுக்கு குடி தண்ணீர் பிடிக்கும் போது இந்த மாதிரி புழு மண்புழு வருதுங்க. இதை நாங்க திருப்பி தண்ணி குடிக்கணும் அப்படின்னாலே எங்களுக்கு அச்சமா தான் இருக்கு. இதை காரைக்குடி அரசாங்கம் அதுக்கேற்ற தக்க நடவடிக்கை எடுத்து சிறுவாணி பகுதியை சுத்தம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே இருதய நோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அருகே சேலையூரில் இருதய நோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான முகாம் மற்றும் மாணவர் பேரணி ஆகியவை நடைபெற்றது. இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் ஊர்வலமாக தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரி வரை சென்றனர். அவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். முன்னதாக பேரணியை மாநகர காவல்துறை துணை ஆணையர் பாஸ்கரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வழக்கறிஞர் செல்லையா எழுதிய அவரது வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் வழக்கறிஞர் செல்லையா மற்றும் அவரது மனைவி வசந்தகுமாரி ஆகியோர் எழுதிய வானவில் மற்றும் ஒருத்தி சொன்னால் ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டன. இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி நடராஜன் மற்றும் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி கற்பக விநாயகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டிய கடமைகள் குறித்தும் விவாகரத்துக்கள் நிகழாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் பற்றியும் இந்த நூல்களில் விளக்கப்பட்டுள்ளன. வேதாத்ரி மகரிஷியின் உலக பேரரசு திட்டத்தை செயல்படுத்தினால் உலகம் முழுவதும் நிலையான அமைதி ஏற்படும் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சிபிஐ இயக்குநர் கார்த்திகேயன் பேசினார். உலக சமுதாய சேவா சங்க நிறுவனர் வேதாத்ரி மகரிஷியின் 101வது ஆண்டு விழா பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அறிவு திருக்கோயிலில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய முன்னாள் சிபிஐ இயக்குநர் கார்த்திகேயன், உலக சமுதாய சேவா சங்க நிறுவனர் வேதாத்ரி மகரிஷியின் உலக பேரரசு திட்டத்தை உலக நாடுகள் செயல்படுத்தினால் உலக நாடுகள் இடையே போர் அச்சம் நீங்கி நிலையான அமைதி ஏற்படும் என்றும், இதற்காக உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன்றுபட்டு குரல் எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மங்களூர் விமான விபத்தில் பலியான பல குடும்பத்தினருக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி ஏர் இண்டியா நிறுவனம் இதுவரை நஷ்டஈட்டுத் தொகையை வழங்காததற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு துபாயில் இருந்து மங்களூர் வந்த ஏர் இண்டியா பயணிகள் விமானம் தரை இறங்கிய போது விபத்துக்குள்ளாகி நொறுங்கியது. இந்த விபத்தில் அந்த விமானத்தில் பயணம் செய்த 158 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் பலியானவர்களின் பெரும்பாலான குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்காததை அடுத்து கொச்சி உயர் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சங்கத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 75 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்கும்படி உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏர் இண்டியா நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டையும் நீதிமன்றம் நிராகரித்து ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பின்படி 75 லட்சம் ரூபாய் நஷ்டஈட்டை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அதன் பிறகும் விமான விபத்தில் பலியானவர்களில் பலரது குடும்பத்தினருக்கு இதுவரை ஏர் இண்டியா நிறுவனம் நஷ்டஈடு வழங்கவில்லை. கிரீஸ் நாட்டில் பௌர்ணமி திருவிழாவை கொண்டாட குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.